Welcome to Smile Common channel. 4th Standard English Term 1 Unit 1 Poem My Robot. The poem name is called My Robot. என்னுடைய இயந்திரம். Okay. So we will see the meanings, that is synonyms first. First one, strong, powerful. ஸ்ட்ராங்னா பலமான. ஸ்ட்ராங் மீன்ஸ் பவர்ஃபுல். நான் எவ்வளோ பலமாக இருக்கேன் பா. தட் பிக்சர் இஸ் ஷோயிங் யூ ஹவு ஸ்ட்ராங் ஐ ஆம். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். வாட்ச், லுக் எட் ஆர் அப்சர்வ் அட்டென்டிவ்லி. வாட்ச் மீன்ஸ் உன்னிப்பாக இரு. லிசன் கேர்ஃபுல்லி. தட் இஸ் கால்ட் வாட்ச். உன்னிப்பாக இரு. லுக் எட் ஆர் அப்சர்வ் அட்டென்டிவ்லி. தேர்ட் ஒன் இஸ் ஸ்மார்ட். ஸ்மார்ட் மீன்ஸ் ஃபேஷனபிள். ஸ்மார்ட் புத்திசாலி. Smart in the sense you have to be smart in the outer appearance and the inner appearance. That is called overall smartness. Fashionable. Now fourth one, rack, shelf or stand. See the picture, that is the shelf. That picture we called as shelf or stand. Okay, move on to the next one. Just. What is called just? Great interest. மிகுந்த ஆர்வம். ஓகேவா, உன்னோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படின்றத நீ வந்து பார்த்துட்டு யூ ஹாவ் டு எக்ஸிபிட் யுவர் கிரேட் இன்ட்ரெஸ்ட். நவ் மூவ் ஆன் டு த போயம் மை ரோபோட். நவ் லுக் அட் த பிக்சர். யூ ஹாவ் 4 stanzas in the poem. Each stanza has 3 lines. So you have 4 stanzas. I'm going to read the poem stanza wise. Listen carefully. First stanza. I have a robot, big and strong, big and strong, big and strong. Watch now how it walks along with a nice rhyming song. Children, in this first stanza, the poet describes that he has a robot which was big and strong. It sings a nice rhyming song when it walks along with others. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் போயட் என்ன சொல்கிறாருன்னா, போயட் கிட்ட ஒரு ரோபோட் இருக்குது. அந்த ரோபோட் எப்படி இருக்குது? பிக் அண்ட் ஸ்ட்ராங், நல்லா பெருசாகவும் பலமாகவும் இருக்குது. ஸோ அந்த ரோபோட் என்ன பண்ணுமா? வைல் வாக்கிங் இட் சிங்ஸ் அ ரைமிங் சாங். மற்றவங்க கூட அது நடந்து போகும்போது அது ரைமிங் சாங் பாடிக்கிட்டு அது நடந்து போகும். திஸ் டைப் ஆஃப் ரோபோட் த போயட் ஹேஸ் வித் போயட். Okay, now move on to the next stanza. I have a robot, smart and tall, smart and tall, smart and tall. Watch now how it welcomes all with a nice greeting call. Children, in the second stanza, the poet describes that he has a robot which was smart and tall. It also welcomes everyone with a nice greeting call like hello, have a nice day, how do you do, like the words. Poet has another robot. Poet கிட்ட இன்னொரு ரோபோட் இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, ஸ்மார்ட்டாகவும் டாலாகவும் இருந்தது. ரொம்ப புத்திசாலியாகவும் உயரமாகவும் இருந்தது. இந்த ரோபோட்டும் என்ன பண்ணுது? எல்லாரையும் வெல்கம் பண்ணுது. அதாவது கை கூப்பி எல்லாரையும் வரவேற்குது. எப்படி வரவேற்குதா? நைஸ் க்ரீட்டிங் கால். அவங்களோட மனசு வந்து ஹாப்பியாக இன்பமாக இருக்கக்கூடிய வகையில் அவங்கள வெல்கம் பண்ணுது. லைக் ஹலோ, ஹாவ் அ நைஸ் டே, அந்த மாதிரி நான் இனிமையான வார்த்தைகளை சொல்லி அவங்கள வரவேற்குதான். தென் மூவ் ஆன் டு த தேர்ட் ஸ்டான்ஸா. இட் ஹேஸ் வீல்ஸ், கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக். வாட்ச் நவ் ஹவ் இட் கீப்ஸ் த சாக் இன் எவ்ரி லிட்டில் ரேக். ஸோ போயிட் ஹேஸ் அனதர் ரோபோட், இட் ஹேஸ் வீல்ஸ். போயிட் கிட்ட இன்னொரு ரோபோட் இருக்குது. அதுக்கு என்ன இருக்குது? வீல்ஸ் இருக்கான். இன் திஸ் stanza, the poet describes that he has a robot which has wheels moving front and back. It also keeps the sack in the little rack. So poet has another robot which has wheels, it moves front and back. அது ஒன்று காலில் என்ன இருக்கான்? வீல்ஸ் இருக்கான். அதனால் அது என்ன பண்ணுது? ஒரு இடத்துல நிற்காமல் முன்னாடியும் பின்னாடி நவுந்துட்டே இருக்குது. அந்த ரோபோட் என்ன பண்ணுதுன்னா, அவர் கொடுக்கக்கூடிய வேலைகளை கரெக்டான நேரத்தில் செய்யுது. அதாவது அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு சின்ன சின்ன ரேக்கில் எடுத்துன்னு போய் இந்த சாக் எடுத்துன்னு போய் வெயின்னு சொன்னால் அது கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்குமா. ஸோ எவ்வளோ கடினமான வேலைகளை சொன்னாலும் அந்த வீல் ரோபோட் என்ன பண்ணுது? அவருக்கு உடனே செஞ்சு கொடுக்குது. அதுதான் இந்த பேராகிராஃபோட மீனிங்.
Then move on to the last stanza. Never it takes food and rest, food and rest, food and rest. Watch now how it works its best with all same zest. In this last stanza, the poet says that robot will never takes food and rest. It does all its work best with good energy. It means by zest. போயட் இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாரு, ரோபோட் எப்பயுமே உணவும் எடுத்துக்கிறதில்ல, ஓய்வும் எடுத்துக்கிறதில்ல. ஆனால் என்ன பண்ணும், அதோட வேலைகளை அது ரொம்ப பெஸ்ட்டாகவும் நல்ல எனர்ஜியோடும் செஞ்சு கொடுக்கும். அதுவும் எல்லா வேலைகளும் மிகுந்த ஆர்வத்தோடு அது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டோட பெருமையை இந்த போயமில் அவர் நம்மளுக்கு சொல்கிறாரு. ஓகே children, I hope you all understand this poem. If you like the poem, please subscribe the channel and give like, comment and share. Thank you children. Thank you for watching.